தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பப்ளிக் ப்ராவிடென்ட் மூலமாக பணம் சேமிக்கிறது எப்படி, இந்த திட்டத்து மூலமாக எவ்வளோ வருமானம் கிடைக்கும் போன்ற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். மேலும் இந்த திட்டம் மூலமாக கிடைக்கும் வருமானத்தை நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் கொண்டு அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக PPFன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். பக்கத்தில் இருக்கிற அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட துணை வங்கிகள், இல்லை தலைமை அஞ்சலக அலுவலகம், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், சில தனியார் வங்கிகள், இந்த இடத்துலலாம் நம்ம இந்த கணக்கு வந்துட்டு தொடங்கலாம். சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தோட துணை இருக்குது, பாதுகாப்பானது, குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து முதலீட்டை தொடங்கலாம், வருமான வரி சலுகை இருக்குது, வேறு ஏதாவது கடன் மூலமாக நமக்கு நஷ்டம் ஏற்பட்டால் கூட இந்த பணத்தை வந்துட்டு கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. வருமான வரி லாபங்கள் அதான் 80C கீழ் வருமான வரி விலக்கு பெறலாம். முதலீடு செய்ய ஏற்ற நேரம்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆண்டோட துவக்கத்தில், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே பண்ணாங்கன்னா நம்மளோட வைப்புக்கு வந்துட்டு அதிகமான வட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் தொடங்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகன்கள் யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம். மேலும் சின்ன பசங்க பேரில், அதாவது மைனர் பேரில் வந்துட்டு கார்டியனாக இருந்து நம்ம ஒரு கணக்கை தொடங்கிக்கலாம். ஒருத்தர் தனிநபர் ஒரே ஒரு கணக்கு மட்டும் தான் தொடங்க முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வசதி வந்துட்டு இதில் இல்லை. பணம் திரும்ப எடுக்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்துட்டு 7ஆம் நிதி ஆண்டிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஒரு நிதி ஆண்டில் ஒரு முறை மட்டும்தான் பணம் எடுக்கலாம். அதாவது 7ஆவது நிதி ஆண்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிதி ஆண்டுலையும் ஒரு முறை மட்டும் தான் பணம் எடுக்க முடியும். வட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 7.1% வட்டி தர்றாங்க. ஒவ்வொரு மாதமும் முதலீட்டுக்கான வட்டி, அதாவது நம்ம வைக்கிற பணத்துக்கான வைப்புக்கான வட்டியை கணக்கிடுறாங்க. வட்டி வந்துட்டு இதுக்கு நிரந்தரம் இல்லை. அப்பப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்துட்டு அந்த வட்டியில் வந்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது ஒன்று தான் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். இதில் முதலீட்டு வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் ஒரு நிதியாண்டில் வந்துட்டு முதலீடு பண்ணலாம். அதிகபட்சம் 1.5 லட்சம் 50 மடங்குகளில் வந்துட்டு முதலீடு பண்ணலாம். பெருந்தொகை அல்லது மாதம்னு ஏதோ ஒரு வகையில் 12 தவணைகளில் நம்ம வந்துட்டு இந்த முதலீட்டை மேற்கொள்ளலாம். ஒருவேளை நிதி ஆண்டில் எந்த விதமான பண பரிமாற்றமும் நம்ம வைப்பு வைக்கல அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து செயலிழந்துடும். மீண்டும் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் கட்டிட்டு அதை வந்துட்டு ஆக்டிவ்க்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இதோட முதிர்வு காலம்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம். மொத்த தொகையும் ஒரே நேரத்தில் வந்துட்டு நம்ம, அதாவது 15 வருஷம் முதிர்வு காலம் முடிஞ்ச உடனே வாங்கிக்கலாம். மேற்கொண்டு நாம் முதலீட்டை நீடிக்க விரும்பினா அதற்கும் வழி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது டெபாசிட் பண்ணிக்கினே நம்ம வந்துட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு நீட்டிக்கலாம். இல்லை டெபாசிட் இல்லாமல் இருக்கிற பணத்தை அப்படியே வந்துட்டு நீட்டிக்கலாம். அதுக்கான வட்டி வந்துட்டு எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. கூட்டு வட்டி காலங்கள்னு பார்த்தீங்கன்னா அதான் வருடத்திற்கு ஒரு முறை வந்துட்டு கூட்டு வட்டி கணக்கிடப்படும். ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும் வட்டி வந்துட்டு அந்த வருடத்தோட நிதி ஆண்டோட இறுதியில் வந்துட்டு வர வைக்கப்படும். கடன் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நிதி ஆண்டிலிருந்து 6ஆம் நிதி ஆண்டுக்குள்ளே லோன் வாங்குற வசதி இருக்குது. 1% வட்டியில் அதிகபட்சம் 25% வரைக்கும் லோன் கிடைக்கும். அதாவது நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட்லேருந்து 25% அளவுக்கு. கணக்கு மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தபால் அலுவலகத்திலிருந்து இன்னொரு தபால் அலுவலகத்துக்கு நம்ம எங்கேயாவது மாற்றலாக்கி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பண்ணலாம். இல்லை ஒரு வங்கியிலிருந்து தபால் அலுவலகத்துக்கோ இல்லை தபால் அலுவலகத்திலிருந்து வங்கிக்கோ எப்படி ஒன்றாலும் வந்துட்டு நம்ம கணக்கை மாற்றிக்கலாம். வாரிசு தேர்வு, நாமினியை நிர்ணயிக்கும் வசதி நம்மகிட்ட இருக்குது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் மூலமாக வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸல் ஷீட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் அதாவது நிதி ஆண்டோட முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி வச்சுருக்குது. அதுக்கடுத்து மார்ச் மாதம் முடியுது. ஸோ நிதியாண்டோட முதல்ல வந்துட்டு ஒரு 100 ரூபா நம்ம முதலீடு பண்ணுறோம். அது அப்படியே மாதம் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு பண்ண வரோம். டோட்டலாக நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா முதலீடு பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி மூலமாக அதாவது நம்ம செய்கிற முதலீடுக்கான வட்டி மாதம் ஒவ்வொரு மாதமும் அந்த செலுத்துகிற 100 ரூபாய்க்கான வட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு சேருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு அவசியம் இல்லாதது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1200 ரூபா நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 1200 நம்ம முதலீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா 15 வருடங்களுக்கு அடித்து பார்த்தீங்கன்னா 18,000 முதலீடு பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 13,556 ரூபா கிடைச்சிருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 31,556 ரூபா வந்துட்டு நம்ம முதலீடு. ஸோ இப்போ நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படின்றது மாதம் நம்மளால் ஒரு 500 ரூபா சேமிக்க முடியுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்மளால் தவறாமல் 500 ரூபா நம்ம செலுத்தின்னு வரோம். அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6,000 ரூபா பே பண்ணியிருப்போம். ஸோ 15 வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90,000 நம்ம சேமித்து வச்சுருப்போம். ஸோ அதுக்கு மூலமாக நமக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 67,783 ரூபா கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,57,783 ரூபா வந்துட்டு நமக்கு வருமானமாக கிடச்சிருக்கும். இப்போ இந்த இதை வந்துட்டு நம்ம அப்படியே மாற்றி பார்க்கலாம். ஸோ மாதமான ஒரு 3,000 ரூபா நம்மளால் வந்துட்டு சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் 3,000 நம்ம சேமிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 36,000 ரூபா வந்துட்டு நம்ம சேமிக்கிறோம். ஸோ இது அப்படியே கண்டினியூவாக 15 வருஷம் நம்ம 36,000 சேமிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா
5,40,000 வந்துட்டு நம்ம முதலீடு பண்ணியிருப்போம். ஸோ அது மூலமாக நமக்கு வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4,06,703 ரூபா நமக்கு வட்டி கிடைச்சிருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9,46,703 ரூபா வந்துட்டு நமக்கு வருமானமாக கிடைச்சிருக்கும். அதாவது மொத்த முதிர்வு தொகை வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம மந்த்லி சேமிக்கிற பழக்கத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளால் மொத்தம் வந்து இப்போ 12 மாதம் இருக்குது. நம்மளால் எவ்வளோ பணம் முடியுதோ அந்த பணத்தை வந்துட்டு நம்ம முதலீடு பண்ணியே வரலாம். அதாவது இது என்ன கணக்கில் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் இல்லை 50,000 ரூபாய் நான் சேமிக்க போகிறேன் அப்படின்ட்டு முதலீடு பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டாக மைண்டை உருவாக்கிங்க. ஸோ அது மாதம் எவ்வளோனா இருக்கலாம், 1000 இருக்கலாம், 500 இருக்கலாம், 3000 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளால் முடியுதோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம சேமிச்சுனே வரோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஏப்ரல் மாதம் 600 ரூபா, மே மாதம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா, ஜூன் மாதம் 1000 ரூபா, ஜூலை மாதம் ஏதோ 11,000 முதலீடு பண்ணியிருக்கோம், சேமிச்சிருக்கோம். ஆகஸ்ட் மாதம் 5000. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் நம்ம, அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயரில் 50,000 ரூபாய் நம்ம சேமிக்கணும் அப்படின்றத வந்துட்டு உறுதியை எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபாய் கண்டிப்பாக வந்துட்டு சேமிச்சுனே வர சொல்ல பார்த்தீங்கன்னா 7,50,000 ரூபாய் வந்துட்டு நம்ம முதலீடு பண்ணியிருப்போம். அது மூலமாக நமக்கு கிடைச்ச வட்டி பார்த்தீங்கன்னா 5,64,446 ரூபாய் இருக்கும். ஸோ டோட்டலாக முதிர்வு தொகை நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 13,14,446 ரூபாய் வந்துட்டு முதிர்வு தொகையாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு மாதமும், அதாவது ஒவ்வொரு வருஷமும் 50,000 கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு 15 வருஷத்துக்கு சேமிக்கணுமா, 15 வருஷன்றது எவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு நம்மளோட காலத்தை வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்துட்டு நம்ம வளரவே மாட்டோம். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன வயசில் நம்ம அண்ணன் பசங்களோ இல்லை அக்கா பசங்களோ வந்துட்டு தூக்கி வளர்த்துருப்போம். நாம் அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பசங்க பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு வளர்ந்துருப்பாங்க. வயசு என்னடான்னு பார்த்தா 14, அதாவது 9th 10th படிப்பாங்க, 14-15 வயசு ஆகிட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு இப்போ தான் கடந்து போன மாதிரி இருக்கும். அவனை இப்போ தான் தோளில் தூக்கி போட்டு வளர்த்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ நேரம் போகிறது வந்துட்டு நமக்கு என்றைக்குமே தெரிறதில்ல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு இந்த வருஷம் நம்ம சேமிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டு சேமிச்சுக்கினே வரும்போது பார்த்தீங்கன்னா 15 வருடங்களுக்கு கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல முதிர்வு தொகையாக நமக்கு கை கிடைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம பசங்களோட எதிர்காலத்துக்கு, அதாவது கல்யாண செலவுக்கோ இல்லை படிப்பு செலவுக்கோ வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பிபிஎஃப்ல இருக்கிற அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி மூலமாக எந்த அளவுக்கு நமக்கு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 75% அளவுக்கு நம்மளோட முதலீடு வந்துட்டு பெருகி இருக்கும். ஸோ அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். அகைன் 10,000 நம்ம முதலீடு பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் வரும். ஸோ 15 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருப்போம். ஸோ அது மூலமாக வட்டியே பார்த்தீங்கன்னா 13,55,629 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக முதலீடு தொகை பார்த்தீங்கன்னா 31,55,629 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படின்றது இல்லை, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ எங்கேருந்து ஒன்றால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிப்படியாக நம்மளோட சேவிங்ஸை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முதிர்வு தொகையாக வந்துட்டு கிடைக்கும். 8வது உலக அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டு வட்டியை தான் வந்துட்டு ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு. ஸோ அந்த கூட்டு வட்டியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு வசந்தத்தை நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு டூலாக வந்துட்டு இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் திடீர்னு வந்துட்டு அவங்களோட வட்டி இதில் வந்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது 7.1% இருக்குது, அதை வந்துட்டு கொஞ்சம் குறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நம்ம எதிர்பார்த்துருக்கிற தொகையில் வந்துட்டு ஒரு சிறிய மாறுதல் ஏற்படும். அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இதுக்கு மேலேயும் குறைக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் வந்துட்டு நம்ம முதலீடு மேற்கொண்டு வரலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.